ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஹோம்மேட் க்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, மைதா ஒரு கப், சால்ட் ஒரு ½ கப் போதும். அது கூட ஃபேப்ரிக் கலர் என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மைதா மாவோட சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இந்த 2 பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூட நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கை வச்சிங்கன்னா கையெல்லாம் ரொம்ப பிசுன்னு ஆகிடும். அதனால் ஸ்பூன் வச்சே கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதே அளவுக்கு கலந்துக்கிட்டே இருங்க. சப்பாத்தி எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு ஒட்டாமல் வரணும். ரொம்ப ஒட்டினாலும் ரொம்ப தண்ணி அதிகம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பிசுன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் பார்த்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு இப்போ இதை கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளே முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டி இழுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பியக்கூடாது. இதுதான் சரியான பதம் க்ளேக்கு. இப்போது இதில் என்னென்ன கலர்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பால்ஸ் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 கலர் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈவனாக இந்த க்ளேவை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனித்தனியாக பால்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் ஃபேப்ரிக் கலர் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் டியூப் கலர் கூட யூஸ் பண்ணலாம். எந்த கலர் வேணாலுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். முதல்ல கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இது நல்லா சப்பாத்தி உருண்டை மாதிரியே நல்லா அப்படி பிடிச்சி தேய்ங்க. பெயிண்ட்டு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லோ கலர் முழுசாக ரெடி ஆகிடுச்சு. கலர் மிக்ஸ் பண்ணி சரியாக இருக்கு. இனி அடுத்து வேறு கலர்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் பாட்டில் கலர் தான் மிக்ஸ் பண்ணோம். இப்போ டியூப் கலரில் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த கலரையுமே அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படப்பட அப்போதைக்கு நீங்கள் கலர்ஸ் போட்டுக்கலாம். க்ளே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா தொட்டு காட்டுறேன் பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட கலர் ஒட்டலை. இது எல்லாமே க்ளேயில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த க்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.